இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி என்று சொல்லி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். எழும்பி பிரகாசி என்று சொல்லி. எழும்பி பிரகாசித்தால் மட்டுமே நாம் ஒளி வீச முடியும். மரக்காலில் விளக்கு கொளுத்தி மரக்கால மூடி வைத்தா என்ன செய்யாது? அது வெளிச்சம் வீசாது. வெளிச்சம் வீசணும்னு சொன்னா, நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்னு சொன்னா, நாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அவர் உதித்து கொண்டிருக்கிற தேவன், பிரகாசிப்பிக்கிற தேவன். அவருடைய இருள் இல்லை அவரிடத்திலே. அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். மல்கியா 4:2 சொல்லுகிறது, நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி. நாம் நீதியின் சூரியனாய், நாம் உதிக்கிற பிள்ளைகளாய், நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலும் கூட எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பெண்மணியாக தெபோராளை குறித்து பார்க்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4 5 இந்த தெபோராளை குறித்து குறிப்பிடப்படுகிறது. இந்த தெபோராள் எப்படிப்பட்டவளாம் பாருங்க. அவள் வல்லமையை தரித்து கொண்டவள். ஏசாயா 52:1 சொல்லுகிறது, நீ வல்லமை தரித்துக்கொள், எழும்பி பிரகாசி என்று சொல்லி. இந்த தெபோராள் என்பதற்கு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, தேனி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளிலே 4வது நியாயாதிபதியாக, அதாவது இஸ்ரவேலை ஓத்னியேல், ஏகுத், சம்கார் அவங்களுக்கு அடுத்ததாக 4வது ஒரு பெண் நியாயாதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக வருகிறாள் இந்த தெபோராள். இந்த தெபோராள் எப்படிப்பட்டவளாம்? ஒரு குடும்ப பெண்மணி. ஆனால் போருக்கு செல்வதற்கு கூட அவள் தயங்கவே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான். ஆனால் எழும்பி பிரகாசிக்கும் போது, தேவனுடைய கரத்தில இருக்கும் போது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாய் மாறும்போது, தேவன் நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்கிறார். நாம் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே இருந்து விட்டு செல்லாதபடிக்கு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லுகிறது. நாம் தூசிக்குள் இருக்கிறோமா? இல்லை எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறோமா? எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கும்போது தேவன் நம்மை குறித்து, நம்முடைய திட்டங்களை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய தரிசனங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் இருந்த இடத்துல இருந்து விடாதபடிக்கு கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 4 சொல்லப்படுகிறது. இவள் என்ன செய்கிறாள்? தெபோராள் இது சிசேரா என்கிற ஒரு சேனை தளபதி என்ன செய்யறான்? சேனாதிபதி என்ன செய்கிறான்? யுத்தத்துக்கு வருகிறான். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அடிக்கடி முறுமுறுப்பாங்க, பின்வாங்குவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? எங்களுக்கு தேவன் வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி தேவனிடத்தில் முறையிடுவார்கள். 20 வருடம் அவர்களை இந்த சிசரா ஒடுக்குகிறான். அதற்கு பிறகாக யாராவது வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து இருக்கும் போது இந்த நியாயம் விசாரிக்கும்படியாக இந்த தெபோராள் வருகிறாள். இந்த தெபோராள் என்ன செய்கிறாள் பாருங்க. பாராக்கு பார்த்து சொல்றான், நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறாள். ஆனா இந்த பாராக்கு என்ன செய்யறான் பாருங்க. ஒரு வீரன் அவன் என்ன செய்யறான்? யாபீரின் சேனாதிபதியாகிய அந்த சிசராவுக்கு பயப்படுகிறான். நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்றான். ஆனா இந்த தெபோராள் சொல்றா, நீ போ, கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி. அவன் சொல்றான், நான் போகவே மாட்டேன். 4 சொல்லுகிறது, நான் அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான். யாரிடத்திலே? தெபோராள் இடத்திலே. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அவள், ஒரு தீர்க்கதரிசி. ஆனா தேவனுக்கு பயந்தவள், ஒரு தீர்க்கதரிசி. அவளை குறித்து அவன் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தான். அவளுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்புகிற இந்த பாராக் யுத்தத்துக்கு போவதற்கு பயப்படுகிறான். ஆனால் அது யாராம்? ஒரு யுத்த வீரனாம். எதற்கு பயப்படுகிறான்? தேவன் குறித்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த தெபோராள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி, இந்த தெபோராளை குறித்து தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பாராக் சொல்ல, நீ வந்தா மட்டும்தான் போவேன்னு சொல்லுவான். அவ யுத்த வீரர் கிடையாது. ஆனா யுத்த களத்திற்கு செல்கிறாள். களத்திற்கு சொல்லும் போது பாருங்க, 10,000 பேரோடே போனாள். எங்கே? தெபோராளும் அவனோட கூட போனாள். யாரோடு கூட? இந்த பாராக்கோடு கூட. அங்கே சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், ஆனால் ஒன்னால் அல்ல,
ஒரு பெண்மணியால் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி தெபோரால் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாள். அது யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சிசரா ஒரு யுத்த தலைவன். அநேக சேனாதிபதிகளோடு கூட யுத்த வீரர்களோடு கூட அவன் பின்தொடர்ந்து செல்லுகிறான் இந்த இடத்தை பிடிப்பதற்காக. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அவன் வெறும் காலோடு கூட கால்நடையாய் நடந்து வருகிறான். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். யாரு? கர்த்தர் சிசராவையும் அவருடைய எல்லாவற்றையும், ஒருத்தர் கூட மிஞ்சி போகவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு யுத்த வீரன் எவ்வளவு ஒரு படை தளபதி என்ன செய்யறான் பாருங்க, கால்நடை உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி ஓடி வருகிறான். சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கத்தான் செய்யும். என்னால முடியும், என்னுடைய சுயம், என்னுடைய பலன், என்னால எல்லாம் முடியும் என்று சொல்லி யாரும் நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாராம்? யாரை கொண்டு நம்மை வழிநடத்த திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சிசராவை ஒரு பெண்மணியின் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர் அங்க யாகேலின் கூடாரத்துக்குள்ள அவன் ஓடி ஒளிகிறான். அவள் அவனை மூடி மறைக்கிறாள், அவளுக்கு பால் கொடுக்கிறாள், அவனை தூங்க வைக்கிறாள். பாருங்க, ஒரு யுத்த வீரனுக்கு உயிருக்கு பயந்து வந்து ஒரு இடத்துல படுக்கிற ஒருத்தனுக்கு தூக்கம் வந்ததாம். எப்படி பாருங்க, எதிரிகளுக்கும் தூக்கத்தை கர்த்தர் வர வைப்பார். நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் போது சத்துருக்களை தூங்க வைப்பார். அவர்களை கலங்கடிப்பார், கலங்கடித்தவர்களை தூங்க வைப்பார். ஒரு சின்ன ஒரு யாகேல் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். அவள் கூடார ஆணியை எடுத்து அவன் மீது அடித்து ஒரு பெண்மணியில் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னதுபடி அவளை அடித்து அவன் சாகடிக்கிறாள். அவன் செத்து போனான். பாருங்க, ஒரு பெண்மணியின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட நாம் எழும்பும் போது தெபோராளாகிய நான் எழும்பும் போது எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் பட்டணங்கள் தான் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி அது வரைக்கும் பாழாய் இருந்த அந்த கிராமமானது இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பினார்கள். தேவன் எழும்ப சித்தம் வைத்திருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். என்னால எப்படி முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார். நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போக வேண்டும் என்று சொன்னார். நாம் கர்த்தருடைய கரத்திலே எழும்பி இருக்க வேண்டும், அவருடைய கரத்திலே இருக்க வேண்டும், அவருக்கு ஏற்ற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் ஆண்டவரை தெபோராளை தெரிந்தெடுத்தீரப்பா, அவளை எழும்ப பண்ணினீரப்பா. அவள் மூலமாக தகப்பனை இஸ்ரவேலின் கிராமங்கள் ஆண்டவரை பாழாய் போயின கிராமங்கள் ஆண்டவரை எழும்பும்படியாக அவளை தெரிந்தெடுத்தீரப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே, எந்த சூழ்நிலை இருக்கிற இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தூசியை விட்டு எழுந்து ஆண்டவரை உமக்கென்று ஆண்டவரை கால் வைக்கும் போது தேவனுடைய கரம் அவர்களை நடத்துகிறது என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு ஒவ்வொருவரும் கூட இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துருக்களை கலங்கடிக்கிற கர்த்தர் ஆண்டவரை பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஆண்டவரை நீர் அவர்களை கலங்கடித்து அவர்களுக்கு நித்திரையை வர பண்ணுவீராக அப்பா. கர்த்தர் நீர் சுகமாய் உம்முடைய பிள்ளைகளை தங்க பண்ணுவீராக. நீர் பலத்தை கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய நீதியின் சூரியன் உதிக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அதை நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்படியே செய்வீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். தெபோராளாக பிள்ளைகளை எழுப்புங்க, எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்க. தேவ வல்லமை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.